அதில் எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு கப் மீன் மேக்கர் கட்லெட் செய்யலாம். அது கொஞ்சம் சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊறிட்டு ப்ரெட் கிரம்ஸ் செய்யலாங்க. மிக்சியில் அப்படியே பொடி பண்ணி ப்ரெட் கிரம்ஸை அப்படியே வறுத்துடலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மீன் மேக்கர் அப்படி வடிச்சிடலாம். தண்ணி அப்படியே புழிஞ்சு மிக்சியில் அப்படியே போட்டு பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணதை பவுல் போட்டுடலாம். கொஞ்சம் மயோனைஸ் செய்யலாம். ஒரு 15 முந்திரி ஊற வச்சுருக்கேங்க, போட்டுடலாம். பன்னீர் கியூப் போட்டு கார்லிக் போட்டுடலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம். கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டுடலாம். அப்படியே போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அப்படியே அரைச்சிக்கலாம். சூப்பரான மயோனைஸ் ரெடிங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை அப்படியே கலந்து வச்சிடலாம். ஒரு வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே அப்படியே டிப் பண்ணிடலாம். எல்லாம் ப்ரெட் கிரம்ஸில் புரட்டி வச்சுருக்கேங்க. கடாயில் ஆயில் சூடாகிடுச்சு. இப்படி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேவரில் அப்படியே பொரிச்சிடலாம். இந்த மீன் மேக்கர் கட்லெட்டு நல்ல ப்ரோட்டீன் சத்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சூப்பரான சோயா கட்லெட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க.